பாட்டாளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் அரசியல் ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். தமிழக சட்டசபையில யார் திமுகவுக்கு அதிகமா ஆதரவு தருவது என்ற போட்டியில் இன்னைக்கு பாமகவுடைய எம்எல்ஏவும் சேர்ந்திருக்காரோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு கேள்விய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் கேட்டிருக்காரு. இது பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாகும், அல்லது உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நீங்க இந்த கேள்வி எப்படி பாக்குறீங்க? இல்ல, தமிழக சட்டமன்றத்துல திமுக உறுப்பினர்களே திமுகவை ஆதரிக்கிறாங்களா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம். அதாவது என்ன ஆச்சரியம்னா, ஜி.கே. மணி இந்த மாதிரி பேசுவாரா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. அவர் பேசினதுல உள்ளார்ந்த அர்த்தங்கள் நிறைய இருக்கு. எதுக்காக பேசியிருப்பாருன்னா, இப்படியாவது இன்னொரு பல்கலைக்கழகத்தை இவங்க உருவாக்க மாட்டாங்களா, கருணாநிதி பேரை வைக்கிறதுக்காக ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குனா அதுல கொஞ்சம் பேர் படிக்க மாட்டாங்களா, இன்னும் ஒரு 5000 பேர் படிப்பாங்கல்ல, அந்த எண்ணத்துல அவர் கேட்டிருப்பாரு. அதுக்கு உடனே ஆளாளுக்கு ஆஹா திமுகவுக்கு ஆதரவாக பேசி விட்டார். அவர் என்ன கேட்டாருங்கிறத யாராவது யோசிச்சாங்களா? அவர் கருணாநிதி பேர்ல ஒரு மிகப்பெரிய மணிமண்டபம் கட்டுங்க, கருணாநிதிக்கு ஆடம்பரமான ஒரு மாளிகை கட்டுங்கன்னு கேட்கலையே. அவர் கருணாநிதி பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் வைங்கன்னு கேட்டிருக்காரு, இன்னொரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குன்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா ஒரு ஆசிரியரா இருந்தவங்க என்ன கேட்கணுமோ அதான் கேட்டிருக்காரு அவரு. அதுக்கு உடனே ஆஹா கருணாநிதி பெரியில் பல்கலைக்கழகம் வைக்க சொல்லிவிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி. எவ்வளவு செய்திகளை பேசியிருக்கார். இதே சட்டமன்றத்துல அவர் பல முறை வாதாடி அவருடைய தொகுதியான பென்னாகரம் தொகுதியில நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்காரு. அரசு கிட்ட வாதாடி அரசு உயர்நிலைப்பள்ளி, துவக்கப்பள்ளி, இப்படி பல பள்ளிகள் அந்த பென்னாகரம் தொகுதியில மட்டுமல்ல, தருமபுரி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டத்துல, அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி கண் திறந்த காமராஜர் ஜி.கே. மணி தான். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மேட்டூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அந்த மேட்டூர் தொகுதியில மேட்டூர்ல ஒரு அரசு கலை கல்லூரியை கொண்டு வரதுக்கு படாத பாடுபட்டு அரசு கலை கல்லூரியை கொண்டு வந்தவர் இதே ஜி.கே. மணி தான் சார். எவ்வளவு பிரச்சனைகள் அவர் முன்னாள் பேசியிருக்காரு. சமூக நீதிக்காக அவர் பேசிய சொற்பொழிகள் எவ்வளவு, அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்காக, இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீட்டிற்காக, வன்னியர் சமூகத்திற்கான ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டு அவர் சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு பண்ணியிருக்கார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஊதி ஊதி போதகரமாக்குறாங்கன்னா அவங்களுடைய எண்ணம் என்ன? இல்ல பாமக திமுகவை திட்டிட்டே இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்களா? இதையெல்லாம் பெருசுபடுத்தி பேசினது யாரு? இன்னைக்கு ஜி.கே. மணி கலைஞர் பேர்ல பல்கலைக்கழகம் வைக்கணும்னு பேசினத ஜி.கே. மணி திமுகவுக்கு ஆதரவா பேசுறாரு அப்படின்னு பேசுறாங்களே. திமுகவுக்கு எதிரா இதே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் பேசிய பொழுது இதுல எத்தனை பேர் அன்னைக்கு அவர் ஆதரிச்சு பேசிட்டாங்க? நான் கேக்குறேன், எத்தனை பேர் அன்னைக்கு ஜி.கே. மணி ஆதரிச்சீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி சமூக நீதி கேட்டு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டு, வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கேட்டு அதற்காக வெளிநடப்பு செஞ்ச பொழுது இன்னைக்கு ஜி.கே. மணி திமுகவை ஆதரிச்சு பேசிட்டார்னு பேசுற குறைந்தபட்ச அண்ணா திமுக வன்னியர் எம்எல்ஏக்கள் அன்னைக்கு ஜி.கே. மணி கூட வெளிநடப்பு பண்ணியிருக்காங்களா? இல்ல மத்த கட்சியில் இருந்த வன்னியர் எம்எல்ஏக்கள் அன்னைக்கு ஜி.கே. மணி கூட வெளிநடப்பு பண்ணாங்களா? சமூக நீதியை பற்றி வாய்கிலேயே பேசுகின்ற, அம்பேத்கரியம் பேசுகின்ற, பெரியாரியம் பேசுகின்ற, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற ஒரு வன்னியர் எம்எல்ஏ இருக்காரு எஸ்.எஸ். பாலாஜி, அவர் ஏதாவது வெளிநடப்பு பண்ணாரா? இல்ல. இதே ஜி.கே. மணி அவர்கள் வன்னியர்களுக்கு பேசும்போது அன்னைக்கு அதை பத்தி யாரும் வாய் பேசல. ஜி.கே. மணி வன்னியர்களுக்காக குரல் கொடுத்தாரு, அவர் கூட பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்களும் சேர்ந்து சட்டமன்றத்தில் வெளிநடப்பு பண்ணாங்க அப்படின்னு வெளியே அன்னைக்கு யாரும் பேசலையே. இன்னைக்கு இதை மட்டும் ஊதி ஊதி போதகரமாக்குறீங்க. இது என்ன மிகப்பெரிய சர்வதேச பிரச்சனையா? சர்வதேச பிரச்சனை எவ்வளவு ஜம்மு காஷ்மீர்ல ஓடிட்டு இருக்குது, மணிப்பூர்ல ஓடிட்டு இருக்குது.
சர்வதேச பிரச்சனையை விட மிக முக்கியமான பிரச்சனையா தான் சார் பாக்குறாங்க. இந்த கலைஞருக்கான பல்கலைக்கழகம் கட்ட வேண்டும் என்ற கேள்வியை வந்து ஒரு திமுகவுடைய எம்எல்ஏவோ அல்லது திமுகவுடைய உயர்கல்வித்துறை அமைச்சரோ அல்லது பொன்முடியோ இது போன்ற யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி இல்லை. தொடர்ந்து மக்களுக்கான குரல் கொடுக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு வாக்களித்த, அதாவது இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்த பல கேள்விகள், பல வாக்குறுதிகள் செய்யப்படாமல் இருந்த போது அதை பற்றியெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் கிட்டத்தட்ட இந்த சட்டமன்றம் அதுக்கப்புறம் ஒரு 2 சட்டமன்ற கூட்டத்தோட தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆட்சியினுடைய இறுதி தருவாயில இருக்கும். இன்னும் 7 மாதம் இல்ல 8 மாதம் தான் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல வந்து கரெக்டா பல்கலைக்கழகம் அப்படின்ற ஒரு இதுவும் அதுக்கு வந்து கலைஞர் பேரை வைக்கணும்னு கேட்கறது தான் ஆச்சரியம். அது கூட ஒரு இன்னொரு செய்தி சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி ஜி.கே. மணி என்ன சொல்றாருன்னா, அவரை முத்தமிழ் அறிஞர்னு சொன்னதும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த மாதிரிலாம் சொன்னதுனால ஒரு பிரபல ஊடகவியலாளர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த முறை கண்டிப்பா அவருக்கு வந்து பாமக சீட்டு கொடுக்க மாட்டாங்க, அதனால அவர் இப்பவே வந்து திமுக துண்டு போட்டு வைக்கிறாரு அப்படின்றாங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அடுத்த முறை தேர்தலில் நிக்க மாட்டேன்னு அவரே சொன்னதா ஒரு செய்தி இருக்கு. போதுனா எம்எல்ஏவா இருந்தது, இதுக்கு மேல இருந்து எம்எல்ஏவா என்ன பண்ண போறேன், 2021 நான் எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்க மாட்டேன்னு அவரே சொன்னதாகவும் பலர் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம். அது கலைஞர் கருணாநிதியுடைய அரசியல்ல நமக்கு வேறுபாடு உண்டு. கலைஞர் கருணாநிதி மீது சர்க்காரியா கமிஷன், ரே கமிஷன், பால் கமிஷன், அவ்வளவு முறைகேடுகள்ல கலைஞர் கருணாநிதி அவங்க கட்சியும் ஈடுபட்டாங்கன்றதுல என்ற மாற்று கருத்துமே கிடையாது. கலைஞர் கருணாநிதி வந்து காவிரி நதிநீர் சம்பந்தமான ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் இந்திரா காந்தி காலடியில் காவிரியினுடைய ஜீவாதார உரிமையை இந்திரா காந்தியுடைய காலடியில போட்டவர் கலைஞர் கருணாநிதிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. கச்சத்தீவை தாரை வார்த்தது கலைஞர் கருணாநிதி, நமக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா கலைஞர் ஒரு தமிழ் அறிஞருங்கிறதுல அதுலயும் எந்த மாற்று கருத்து வைக்க முடியாது. கலைஞர் நீங்க ஒரு தமிழ் அறிஞர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுக்கே இவ்வளவு கூறாங்க. மூதறிஞர் ராஜாஜியினுடைய குலக்கல்வி திட்டத்தை நாம கடுமையா எதிர்க்கிறோம். தந்தை பெரியார் எதிர்த்தாரு. ஆனா அவரோட வந்து நெருங்கி நட்பு பாராட்டினாரு பெரியார். அதுக்காக பெரியார் வந்து தன்னுடைய கொள்கையிலிருந்து திசை மாறிட்டார்னு அர்த்தமா? இன்னைக்கு கூட ராஜாஜி மூதறிஞர் நாம சொல்றோம். ஆனா ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை நாம ஏத்துக்கிட்டோம்னு அர்த்தமா? இல்லையே. ஒருத்தர் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது அவர்கள்ட்ட இருக்கிற நல்ல செய்திகளையும் வந்து நாம பேசுறோம். அதுதானே அரசியல் நாகரிகம். உன்னுடைய கருத்து நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய கருத்தை சொல்வதற்கான உரிமையை காப்பதற்காக மரணமே வரணும், போராடுவேன்னு வால்டேர் சொன்னதுதானே ஜனநாயகத்தினுடைய தாற்பயம். இல்ல உங்க கருத்துல நான் மாற்று கருத்து சொல்ல விரும்பல சார். இல்ல உங்க கருத்துக்கு எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதாவது இந்த 5 ஆண்டு கால ஆட்சி என்பது யாருக்கு முக்கியமான தருணமோ இல்லையோ, வன்னிய சமூகத்துக்கான முக்கியமான தருணமாக ஊடகவியலாளர்களால் பார்க்கப்படுகிறது. அதாவது முக்கியமா வன்னிய சமூகத்தை சார்ந்த ஊடகவியலாளர் உற்று நோக்கப்படுகிறது இந்த 5 ஆண்டு கால திமுக அரசு. காரணம், தன்னுடைய கடைசி ஆட்சி காலத்தில் அதிமுக 10.5% இடஒதுக்கீடு என்ற ஒரு புலியார் சொல்லியை போட்டுட்டாங்க. அதை வந்து தொடங்கி வெற்றிகரமாக முடிக்க வேண்டிய பொறுப்பு இந்த திமுக அரசுக்கு உள்ளது. இந்த திமுகவினுடைய தலைவர் இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவரா சொல்லியிருக்காரு, நான் தான் வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்ன அந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சியில் அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கான 10.5% இடஒதுக்கீடு தராத பட்சத்தில் அதற்காக தன்னுடைய இறுதி வாரம் வரை போராட வேண்டிய ஒரு முக்கிய தலைவர் ஜி.கே. மணி. அந்த சட்டமன்ற உறுப்பினர், பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய கேள்வி கேட்கிறாங்கன்றதெல்லாம் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அந்த உறுப்பினர்களுக்கான தலைவர் வந்து இவர் தான். இவரே வந்து அதுக்கு தன்னை முழுமையா ஆட்படுத்தி கொண்டு தன்னுடைய வாதங்களை முன்வைக்கிறத விட்டுட்டு கலைஞருக்கு பல்கலைக்கழக கட்டணும்னு சொல்லிட்டு இவரு இவ்வளவு தூரம் பேச வேண்டியதும், அப்புறம் இவரே வந்து முதலில் நான் தான் சொன்னேன்றதை இவரு தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதும், அது மட்டும் அல்லாமல் இதே தமிழகத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டினா கலைஞர் பேரு, நூலகம் கட்டினா கலைஞர் பேரு, தண்ணி தொட்டி கட்டினா அது கலைஞர் பேரு, நீங்க அதுக்கு பேரு அண்ணா பேரு அப்படின்னு அவ்வளவு முனைப்பா ஒரு பையனா. அதாவது மு.க. ஸ்டாலின் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
ஏன்னா அவரு வந்து அப்பாவுக்கு தப்பாத புள்ள அவர் பாருங்க எத்தனை முறை இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வருமோ வராது தெரியாது. அதனால கற்ற எல்லாத்துக்கும் அப்பா பேர் இருக்கிறாரு. இந்த மாதிரி வேற எந்த அரசியலுடைய வாரிசு வச்சிருக்காங்களா சார்? சார் சார் நீங்க வந்து அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளை ஸ்டாலின் சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. சரி, ஏன்? ஏன்னா அதாவது அவர் வந்து அவருடைய அப்பா பேரை எல்லா இடத்துலயும் வைக்கிறத வச்சு நீங்க சொல்றீங்க அப்பாவுக்கு தப்பி பிறந்த குழந்தை. ஏன்னு கேட்டீங்கன்னா கருணாநிதி தி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். கலைஞர் கருணாநிதி வந்து எந்த ஒரு சமயோசித புத்தி நிறைய உள்ளவர். ஆனா ஸ்டாலினுக்கு சமயோசித புத்தியும் கிடையாது, சாதுரிய புத்தியும் கிடையாது. கலைஞர் கருணாநிதி ஊடகவியலாளர்களை பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல அலாதி பிரியம் கொண்டவர். எந்த நேரத்திலும் கலைஞர் கருணாநிதி பத்திரிகையாளர் முன்னால பேட்டி கொடுத்துருவார். பேட்டி கொடுக்கறது மட்டுமல்ல, திணற அடிச்சிருவார். அவர் சொன்னது சரியா தவறாங்கிற விவாதம் வேற. ஆனா மு.க. ஸ்டாலின் வந்து பத்திரிகையாளரை பார்க்கறதுனால வந்து பயந்து சாகிறாரு. ஊடகவியலாளர் பேட்டி கொடுக்கறதுன்னு அழுகுறாரு. அதான் மீறி ஊடகவியலாளர் வரும்பொழுது சில கேள்விகள் அவங்களுடைய தொண்டரடி பொடியாழ்வார்களோ ஒரு கேள்வி கொடுத்துருவாங்க. இந்த கேள்வியை தவிர வேற எந்த கேள்வியும் கேட்காதீங்க. தவறு யாரோ பக்கத்துல இருந்த மாதிரி ஏங்க கேட்டா என்ன அப்படின்னா அதுக்கு மேல அவருக்கு தெரியாதியா? வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவானே எங்களுக்கு ரவுடித்தனம் பண்ண தெரியும், ஏன்னா எங்களுக்கு தெரியாதியா அப்படிமான அந்த மாதிரி. அதுக்கு மேல அவருக்கு தெரியாதியா? கேள்வி கேட்டு மானத்தை வாங்காதீங்க அப்படின்னு தயார் பண்ணி தான் பத்திரிகையாளர் கூட்டு போய் கேள்வியை கேட்க வைப்பாங்க. அவர் எப்படி வந்து கலைஞருக்கு தப்பாம பிறந்தாரு நான் பேச முடியும்? இல்ல சார், ஒரு 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 நல்ல மகனா எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்தெல்லாம் வந்து அப்பாவுடைய பேரை நிலைப்பெற வச்சிருந்துன்ற ஆர்வம் அவருக்கு இருக்கு, நம்ம பாராட்டி தானே ஆகணும். அதுக்காக நான் சொன்னேன். அப்படிலாம் பேர் வைக்கக்கூடிய அவருக்கே போயிட்டு ஏமா இவ்வளவு பேர் வச்சுட்ட, இன்னும் ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சு அதுக்கு இந்த பேர் வச்சுட்டு போனா நல்லா இருக்குமேன்னு அதை சொல்றக்கூடிய ஆள் வந்து கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தா கூட சந்தோஷம் சார். பாமக கூட்டணி கட்சியும் கிடையாது அப்படின்ற பட்சத்தை இவர் சொல்றதுன்றது இல்ல இருங்க நான் சொல்லி. அப்ப இந்த அளவுக்கு பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி இறங்கி போய் அதாவது அட நாசமா போனவனுங்களே பல்கலைக்கழகத்தை திறந்து உங்க அப்பம் பேரையாவது வச்சு தொலைங்கடா, நீங்க சாராய கடையே திறந்துகிட்டு இருக்கிறீங்க, எப்பதாண்டா பல்கலைக்கழகத்தை திறப்பீங்கன்னு கேட்கறதுக்கு பதிலா அவர் கொஞ்சம் மாத்தி இப்படி கேட்டார். அவ்வளவுதான். உங்க அப்பம் பேரை திறக்கிறதுக்காக இன்னொரு பல்கலைக்கழகத்தை திறப்பீங்களா? ஏன்னா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கொண்டு வரேன்னு சொன்னீங்க, அது செங்கல்ல மட்டும்தான் தூக்குனீங்க, அது இன்னும் எங்க இருக்குன்னே தெரியல. அவங்க தவறலாம் கேட்டு சார். இல்ல சார், அதாவது மத்திய அரசு அன்னைக்கு கேள்வி கேட்டீங்கல்ல, அப்பாயின்மெண்ட் வாங்காம போய் நீங்க மோடியை பார்க்க முடியுது, அமித்ஷாவை பார்க்க முடியுது, ஏன் அதே மத்திய அரசு அனுமதி வாங்கி அதற்கான நிதியை நீங்களும் ஒதுக்கி அந்த எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியை நீங்க தொடங்க முடியாதா? சார் அது தொடங்கி வகுப்புலாம் நடக்குது சார், அட்மிஷன் நடக்குது சார். சரி சரி சரி, அட்மிஷன்லாம் நடந்து ஃபர்ஸ்ட் பேட்சே முடிஞ்சு போச்சு சார். அவங்க செகண்ட் இயருக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல எய்ம்ஸ் நம்ம இதோட ஒப்பிட முடியாது, அது மத்திய அரசு பண்ண சார். எய்ம்ஸ வந்து தொடங்கி வச்சது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சார். அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா எல்லாம் பண்ணது அவர் தான். அதுக்கான ஆவணம் எல்லாம் இருக்கு. ஆனா அதை இவங்க தான் பேரை மாத்திக்கினாங்க, நாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அது நல்ல வேலை பத்திரிகை செய்தி வந்ததுனால இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளால உறுதிப்படுத்த முடிஞ்சது. அது நடந்தது. நாங்க இப்ப என்னுடைய பார்வை என்னன்னா, இது ஒரு வேலை அரசியல் தந்திரமா ஜி.கே. மணி இந்த வேலையை செஞ்சாரோ அப்படின்னு தோணுது. என்னன்னா சமீபத்துல ஒரு நேர்காணல்ல எடப்பாடி பழனிசாமி இல்ல சார், இல்ல நீங்க வந்து இன்னொரு செய்தி சொன்னீங்க, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லலையே. அது வன்னியருக்கான தலையாய பிரச்சனை அந்த இடஒதுக்கீடு. அதுக்காக அதிகமா குரல் கொடுக்காத இன்னைக்கு கலைஞனுடைய பெயர்ல பல்கலைக்கழகம் வைக்கணும் அப்படின்னு ஜி.கே. மணி குரல் கொடுத்துட்டான்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. நான் என்ன கேக்குறேன், திமுகவில் இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் வன்னியர் கிடையாதா? அண்ணா திமுகவில் இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் வன்னியர் கிடையாதா? இவங்க தேர்தல ஓட்டு கேட்க போகும்போது மட்டும் வன்னியர்னு சொல்ல தெரிஞ்சதா? ஏன் அவங்க எல்லாம் சட்டமன்றத்துல பேசல? ஜி.கே. மணி மட்டுமே தான் பேசணுமா? அப்ப இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் அடுத்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது போய் வன்னியருடைய இடஒதுக்கீட்டுக்காக வந்து பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜி.கே. மணி, அருள், சதாசிவம், மயிலம் சிவகுமார், தருமபுரி வெங்கடேஸ்வரன் இவங்க மட்டும்தான் பேசினாங்க,
அதனால அவங்க தான் வன்னியர்கள், அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேசிடுவாங்களா? அப்ப மட்டும் போய் வன்னியர்னு சொல்லி ஓட்டு கேட்க தெரியுதா? ஆனா சட்டமன்றத்தில் அவங்க எல்லாம் வாய் மூடிட்டு உட்காந்துக்குவாங்க. சண்டை போடுறதுக்கு, அடி வாங்கறதுக்கு, உத வாங்கறதுக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உள்ள உட்கார்றதுக்கு, வழக்கை சந்திப்பதற்கு, அடக்குமுறைகளை சந்திப்பதற்கு, போலீஸ் லத்தி சார்ஜ் சந்திக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் வேணும். ஆனா அமைச்சராவதற்கு, எம்எல்ஏவாவதற்கு, சொகுசா வாழ்றதுக்கு மற்ற கட்சியில போய் இருந்துகிட்டு, அந்த கட்சியில இருந்துகிட்டே போய் ஜாதி இல்லைன்னு சொல்லுவாங்க. தேர்தலில் போய் நானும் வன்னியர் தான், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இவங்க அங்க போய் நானும் வன்னியர் தான், ஆனா உங்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு போராடினது அவங்க தான் அப்படின்னு எங்கேயாவது யாராவது பேசுறாங்களா? இந்த கேள்வியை மட்டும் வந்து நீங்க ஜி.கே. மணி கிட்ட கேக்குறீங்களே, இதே கேள்விய திமுகவில் இருக்கிற வன்னிய சமூக எம்எல்ஏ கிட்ட, அண்ணா திமுகவில் இருக்க வன்னியர் சமூக எம்எல்ஏ கிட்ட, ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற வன்னியர் சமூக எம்எல்ஏ கிட்ட கேட்கலாம் இல்ல? ஏன் கேட்கறது இல்ல யாரும்? சார் நீங்க தானே சார் சொல்றீங்க நாங்க வந்து வன்னியர்களுக்கான போராடக்கூடிய முக்கிய கட்சி, வன்னியர்களுக்காக தமிழ்நாட்டுல போராடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்ப நான் உங்ககிட்ட கேட்காம திமுக காரங்க சார் கேட்கட்டா? திமுக காரன் எலெக்ஷனுக்கு மட்டும்தான் சார் நான் தன்னை ஜாதி கட்சின்னு சொல்லுவாங்க, மற்ற நேரம் சொல்ல மாட்டாங்க. அதிமுக அதே மாதிரிதான் சார். நீங்க சொன்னீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார் தான் எஸ்.எஸ். பாலாஜி, அவர் வன்னியர் தானே, அவர் கேட்பாரான்னு நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? அவர் ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, நான் எந்த காலத்துலயும் நான் வன்னியர்னு சொல்லி என்னை அடையாளப்படுத்தி நான் அரசு செஞ்சதே கிடையாதுன்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமா சொல்றாரு. ஆனா அவர் தான் வந்து இதே திருப்பூர் தொகுதியில் வந்து வன்னியர் மக்களுடைய அதிகப்படியான வாழக்கூடிய, அடர்த்தியான வாழக்கூடிய தொகுதி. அங்க திருக்கச்சூர் ஆறுமுகம் தான் தொடர்ந்து வெற்றி பெறுவாரு. அவரை இந்த முறை தோல்வியடை செய்தது இந்த எஸ்.எஸ். பாலாஜி தான். இதே வன்னியர் சமூகம் தான் அங்க ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சாங்க. அப்ப எங்க போச்சு சார் உங்களுடைய ஜாதி பற்று? இப்ப என்னுடைய கேள்வி இது கிடையாது. இப்ப இல்ல நான் சொல்லிடுறேன், இல்ல அந்த வாக்காளர்களுக்கு அந்த ஜாதி பற்று இருக்கிறதுனாலதான் எஸ்.எஸ். பாலாஜி வன்னியர் நினைச்சு ஓட்டு போட்டாங்க. நான் வன்னியர் இல்லன்னு சொல்லி எஸ்.எஸ். பாலாஜி ஓட்டு கேட்க சொல்லுங்க, துரைமுருகன் கேட்க சொல்லுங்க, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கேட்க சொல்லுங்க, நான் என்ன கேட்கிறேன் கேட்க சொல்லுங்க. அதை கேட்க மாட்டாங்கல்ல. இல்ல உங்க சமூகத்துக்கு எப்பவுமே வந்து இந்த இவங்க யாரு, இவங்க வெற்றி பெற்றா என்ன பண்ணுவாங்க, இது நமக்கு பயன்படுமா இல்லையான்ற பிரித்து பார்க்கக்கூடிய அந்த பொது புத்தி இல்லையா சார்? எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்களா? இல்ல நீங்க மதுராந்தகத்துல ஏன் சார் தோத்தீங்க அப்படின்னு கேட்டா நாங்க என்ன சார் பண்றது, அங்க இருக்கிற எல்லாம் ஏழைங்க, ஏழைப்பாதைங்க, அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தவனே அவன் மனமாறி போட்டான்றீங்க. ஏன் சார் மதுராந்தகன்றது இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய எல்லா காலகட்டத்திலையும் உங்க சமூகம் சார்ந்த மக்கள் நிற்கும் போதெல்லாம் பாமக தொடர்ந்து தோக்கடிக்கக்கூடிய ஒரே சமூகம் வன்னியர் சமூகம் தான் சார். வேற எந்த சமூகம் வந்து உங்களுக்கு தோக்கடிக்குது? நீங்க எப்ப பார்த்தாலும் அப்பெல்லாம் தோக்கும் போதெல்லாம் நீங்க சொல்றீங்க அவங்க இன்னும் வறுமையிலேறாங்க, அவங்களுக்கு இன்னும் தெரியல. எஸ்.எஸ். பாலாஜி ஏன் சார் வெற்றி பெற்றாங்கன்னு கேட்டா அவங்க வந்து இவரும் வன்னியர் நினைச்சு அவங்க ஜெயிக்க வச்சாங்க. இதெல்லாம் ஒரு நியாயமா சார்? அந்த சமூகம் வந்து இவ்வளவுதான் விழிப்புணர்வு பெற்றிருக்கா சார்? 84 வயசாகுது சார், ஒரு மூத்த தலைவர் சார், இந்தியாவுடைய மூத்த தலைவர் அவரு, வேற யாரும் கிடையாது. அவரை மாதிரி இன்னைக்கு இந்த நிமிஷம் கூட ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க சொன்னீங்கல்ல சார், இன்னைக்கு இருக்க முதல்வர் பத்திரிகை சந்திப்பாரான்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க. 74 வயசு சார், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சந்திக்கிறாரு செய்தியாளரை. இதுக்கு மேல ஒரு சமூகத்துல என்ன சார் பண்ண முடியும்? ஆனா அந்த சமூகத்தான சார் தொடர்ந்து நீங்க தோக்கடிக்கிறீங்க. கேட்டா அவங்களுக்கு தெரியலன்றீங்க சார். சார் இன்னைக்கு இல்ல, நீங்க வந்து இன்னைக்கு மட்டும் வன்னியர் குறை சொல்ல முடியாது. இந்த தற்குறியா வாழ்ந்த சமூகத்திற்கு தன்மான உணர்வு போராட வந்தார்ல பெரியார், இவங்களுக்காக ஜெயில போய் சித்திரவதை அனுபவிச்சு பல வருடங்கள் சிறையில் இருந்தார்ல பெரியார். அந்த பெரியாருக்கு செருப்பு மாலை போட்ட சமூகம் சார் இது. அவர் எத்தனை முறை சார் ஜெயிலுக்கு போனாரு? பெரியார் வந்து போராடினார் சார். சார் சார் அரெஸ்ட் வேற, சிறையில போய் பல காலம் சிறையில வாடுறது வேற. வாவுசி உடவா சார் பெரியார் உள்ள ஜெயில இருந்தாரு, நான் ஒத்துக்கிறேன் சார். பெரியார் வந்து போராடினாரு, ஆனா அதுக்காக பெரிய சார் நீங்க இருங்க நான் சொல்லிடுறேன். வாவுசி போராடினவருக்கு இறுதி காலத்துல இந்த இந்திய மக்கள் என்ன மரியாதை கொடுத்தாங்க? ஏன் சுப்பிரமணிய பாரதி, மகாகவி பாரதி செத்தப்பாட இறுதி ஊர்வலத்துல எத்தனை பேர் போனாங்க? அத கவி பேரரசு வைரமுத்து எழுதின கவிராஜன் கதையில மகாகவிஞனுக்கு மரியாதையை பார்த்தீர்களா? மகாகவி பாரதியுடைய உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லைன்னா செத்தப்பாடு அந்த மகா கவிஞனுக்கு கிடைத்த மரியாதை அதுதான் சார். வாழும் போது இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கிற வன்னியர் மட்டுமல்ல, இந்த தமிழ் சமூகத்தை பூர்வ கூட கொண்ட எந்த சமூகமே இந்த மக்களுக்காக போராடுகின்ற போராளிகளை
போற்றியதா வரலாறே கிடையாது சார். அதுல என்ன டாக்டர் ஐயா மட்டும் என்ன விதிவிலக்கா? சார் விதிவிலக்கா இருக்கணும் சார். மகாகவியினுடைய ஆயுட்காலம் எவ்வளவு சார்? இன்னைக்கு இவருடைய டாக்டர் ராமதாஸ் உடைய ஆயுட்காலம் எவ்வளவு சார்? 80 வயசு வரையும் ஒரு போராளியா வாழ்ந்துட்டு இருக்காரு சார். இன்னொன்னா சார் போராடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி சார், நாம இந்த செய்தியினுடைய இந்த விவாதத்தினுடைய போக்கு வேற மாதிரி மாறுது. இப்பவே இவங்க போராடலாம் கேக்குறீங்க? இல்ல இவங்க இடஒதுக்கீடு போராடலாம் கேக்குறீங்க? இந்த கேள்வி அதிமுகவில் இருக்க வன்னியர்கிட்டயோ திமுகவில் இருக்க வன்னியர் எம்எல்ஏ கிட்டயோ ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க சார்? எந்த திமுக எம்எல்ஏவும் நாங்க வந்து திமுக ஆட்சி பெற்ற பண்ணி நாங்க வன்னியர்களுக்காக போராடுவோம், வன்னியரை தான் ஒரு மாவட்ட செயலரா வட மாவட்டத்தில் நாங்க நிறுத்துவோம், அதிமுகவோ திமுகவோ என்னைக்கா சொல்லியிருக்கா சார்? சொன்னதே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய வட மாவட்டத்தினுடைய எல்லா மாவட்ட தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களும் வேற சமூகத்தை போட்டு வன்னியர் சமூகத்தை அமுக்குற வேலைதான் இந்த திராவிட கட்சிகள் செய்துகிட்டு இருக்கின்றன. இதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த இந்த விவாதத்தினுடைய போக்கு மாறுது. நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்ககிட்ட கேட்டுறேன். அதாவது நீங்க வந்து வேற மாதிரி ஒரு பதில சொன்னீங்க. நான் இன்னொரு பதில் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். என்னன்னா, திரு ஜி.கே. மணி அவர்கள் சட்டமன்றத்துல கலைஞருடைய பேர் வைக்கணும்னு கேட்டதுக்கான காரணம் வேற ஒரு அரசியல் பார்வையா இருக்குமோ என்ற ஒரு பொதுவான ஒரு பார்வை ஊடகவாளர்களிடம் எடுத்து வைக்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, அந்த விவாதத்திற்கு ஒரு நாட்கள் முன்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊடகவியலாளர்களை சந்திக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நயினா நாகேந்திரன் நான் சந்திச்ச நீங்க பெருசா சொல்றீங்களே, டெய்லியும் தான் பாமக எம்எல்ஏ வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பொது பிரச்சனைக்காக பார்க்கப்படுவதை ஒரு எதிர்கணியாக இருந்து செயல்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை பழனிசாமி ஏதோ அவரை பார்த்து கூட்டணிக்கு கூப்பிடுற மாதிரி, பாமக போய் கூட்டணி கூப்பிடுற மாதிரி அவர் வெளிப்படுத்தினுடைய விளைவு இல்ல, நாங்க வந்து எப்பவுமே அரசுக்கு எதிரான போக்கை தான் கடைபிடிப்போம் அப்படின்ற பார்வையில இருந்து லேசா விலகி இருக்காரோ ஜி.கே. மணி அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல, ஆனா எடப்பாடி பழனிசாமி பேசியது மிகப்பெரிய தவறுதான். எடப்பாடி பழனிசாமி இதே சேலம் மாவட்ட அமைச்சர் ராஜேந்திரன் சட்டமன்றத்தில் பார்த்துட்டு தான் இருக்காரு. 2 பேரும் பேசுறாங்க. திமுக எம்எல்ஏ பேசுறாரு. ஏன் பாமக எம்எல்ஏ மட்டும் குறிப்பிட்டு பேசுறாரு? அததான் நானும் கேக்குறேன். அப்ப பாமகவுக்கு மறைமுகமா ஒரு நெருக்கடி கொடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் சொல்ல செய்தி என்ன? பாமக எம்எல்ஏக்கள் எங்கிட்ட கூட்டணிக்கு வரேன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க, குறைஞ்ச சீட்டு கொடுத்தா கூட வந்துருவாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு தவறான பிம்பத்தை பாமக மேல ஏற்படுத்துவதற்காக எடப்பாடி பழனிசாமி பேசினாரா அப்படிங்கிற சந்தேகமும் வருது இல்ல? அதனாலதான் ஜி.கே. மணி திமுகவோட நெருக்கம் காட்டுறாரா? சார் இல்ல சார், அதனாலதான் ஜி.கே. மணி திமுகவோட நெருக்கம் காட்டுறாருன்னு நான் கேக்குறேன் சார். அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருப்பதா நான் நினைக்கல. நீங்க அப்படி நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அது எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுனது சரியா? இன்னொன்னு, சட்டமன்றத்துல எல்லா கட்சி எம்எல்ஏவும் பாக்குறாங்க, எல்லா கட்சி எம்எல்ஏ பேசுறீங்க, எல்லா கட்சி எம்எல்ஏ சந்திச்சுக்கிறீங்க. அதே சட்டமன்றத்துல பாமக எம்எல்ஏ கிட்ட பேசுறத மட்டும் ஒரு பெரிய பிம்பமா எடப்பாடி பழனிசாமி கட்டமைக்கிறாருன்னா அதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய சதி இருக்குதா அப்படின்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புறேன். அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, வேண்டுமென்றே திட்டமிட்டே வந்து ஜி.கே. மணி மேல இப்படி ஒரு பிரச்சனையை அவதூறையும் கிளப்புறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது பலவீனப்படுத்தணும். அது ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழகத்தை ஆண்ட இந்த 2 கட்சிகள், இன்னொரு தேசிய கட்சி, இவங்க எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சியை பலவீனப்படுத்தி எந்த கட்சி கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணியில ஒரு குறைஞ்ச சீட்டை ஒதுக்கி கொஞ்சம் கொஞ்சமா சமூக நீதிக்காக போராடுற இந்த கட்சியை தமிழ்நாட்டுல ஒழிச்சிட்டோம்னா அடுத்து யாரும் இடஒதுக்கீடு கேட்க மாட்டாங்கல்ல. அதற்காகவே திட்டமிட்டு இப்படிப்பட்ட வேலையை தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல ஊடகங்களும் திட்டமிட்டு பண்றாங்க. உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கிய மிக்க நன்றி. நெருக்கடியான காலங்களில் தொடர்ந்து மக்களுக்காக கள போராடுவதில் பாட்டாளி மக்கள் கட்சி எப்பவுமே தன்னுடைய தனித்துவத்தை இழந்ததில்லை. அது போன்றே தொடர்ந்து அது போராடும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடுபடுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.